ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவுக்கு இடையில் நடந்த 2வது செமிஃபைனல் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் மும்பையில் நடந்துச்சு. டாஸை வின் பண்ணி ஆஸ்திரேலியா முதல்ல பேட் செஞ்சாங்க. ஆஸ்திரேலியா அணி தொடக்கத்திலே ஒரு விக்கெட்டை பறி கொடுத்தாலும் இளம் வீரர் லிட்ச்ஃபீல்டும் எலிசா பெரியும் சிறப்பாக ஆடி ஒரு ஆஸ்திரேலியா அணிக்கு ஒரு வலுவான பார்ட்னர்ஷிப் அமைச்சு கொடுப்பாங்க. சிறப்பாக ஆடிய லிட்ச்ஃபீல்ட் ஒரு பிரமாதமான சதம் அடிப்பாங்க. உலகக்கோப்பை நாக் அவுட் ஸ்டேஜில் 22 வயசில் சதம் அடித்த முதல் வீரர் என்ற சாதனை இவங்க படைக்கிறாங்க. லிட்ச்ஃபீல்டோட விக்கெட்டுக்கு அப்புறம் லோயல் மிடில் ஆர்டரில் வந்த ஆஸ்லே கார்ட்னர் சிறப்பாக விளையாடி இந்தியாவோட பந்து வீசை துவம்சம் செஞ்சு ஆஸ்திரேலியா அணியை ஒரு வலுவான ரன் எடுக்க உதவி செய்வாங்க. இறுதியில் ஆஸ்திரேலியா அணி 49.5 ஓவரில் 330 ரன் எடுத்து ஆல் அவுட் ஆகிடுவாங்க. ஆஸ்திரேலியா அணியில் அதிகபட்சமாக லிட்ச்ஃபீல்டு 93 பந்துக்கு 17 பவுண்டரி 3 சிக்ஸுடன் 119 ரன் அடிப்பாங்க. எலிசா பெரி 86 ரன்னும் ஆஷ்லே கார்டன் 63 ரன் அடிப்பாங்க. இந்திய பந்துவீச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீசரணி சிறப்பாக பந்து வீசி 2 விக்கெட் எடுப்பாங்க. தீப்தி சர்மா எண்ட் ஓவரில் சிறப்பாக பந்து வீசி 2 விக்கெட் எடுப்பாங்க. இதைத் தொடர்ந்து 2வது இன்னிங்ஸ் ஆட வந்த இந்திய அணி 340 என்ற இந்த இமாலய இலக்கை சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்திய அணியும் 59க்கு 2 விக்கெட் என்ன தடமாகிட்டு இருப்பாங்க. இந்திய அணியோட நம்பிக்கை நட்சத்திரம் ஸ்மிருதி மந்தனாவும் சொற்ப ரன்களே ஆட்டம் இழந்துருவாங்க. இதுக்கப்புறம் வந்த பிளேயரான ஜெசிமா மற்றும் ஹர்மன் பிரீத் கவுர் சிறப்பாக விளையாண்டு இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஹர்மன் பிரீத் கவுர் 89 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தாலும் மறுமுனையில் ஆங்கர் ரோல் பிளே பண்ண ஜெசிமா சிறப்பாக ஆடி சதம் அடித்து இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் இந்திய அணி வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இறுதியில் இந்திய அணி 48.3 பந்துக்கு 341 ரன் எடுத்து 5 விக்கெட்டை இழந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெறுவாங்க. மகளிர் ஒருநாள் போட்டியில் சேஸ் செய்யப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர் இதுவாகும். இது ஒரு வரலாற்று வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியா அணி 8 வருஷத்துக்கு அப்புறம் உலகக்கோப்பையில் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இதற்கு முன்னே 2017 உலகக்கோப்பையில் அரை இறுதியில் இந்தியாவுக்கு எதிராக ஒரு தோல்வியை சந்தித்தாங்க. அதுக்கப்புறம் 8 ஆண்டுகளாக எந்த தோல்வியும் சந்திக்காமல் சாம்பியனான ஆஸ்திரேலியா அணி இந்த முறை தோல்வியை சந்தித்து உலகக்கோப்பையை விட்டு வெளியேறாங்க. இந்த வரலாற்று வெற்றியின் மூலம் இந்திய அணி உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுறாங்க. இந்திய அணி இறுதிப் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாட இருக்காங்க. ஆட்ட நாயகன் விருது சிறப்பாக ஆடிய ஜெசிமாக்கு வழங்கப்பட்டது. கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் கைஸ்.